மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்தது பொருளாதார குற்றப்பிரிவு. நிதி நிறுவன மோசடி வழக்கில் சுதீர் என்பவரை கைது செய்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களோடு எமது செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார். கிருஷ்ணா, தற்போது மேலும் ஒருவர் இந்த மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை வழக்கின் போக்கு என்ன, விவரங்கள் என்ன, விரிவாக பகிர்ந்துக்குங்க. நிச்சயமாக மயிலாப்பூர் நிதி நிறுவனம் தொடர்பாக தொடர்ந்து புகார்கள் என்பது பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்துக்கு வந்த வண்ணம் இருக்கிறது. அதிக வட்டி தருவதாக பொதுமக்களிடமிருந்து பணத்தை வசூல் செய்து 525 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இது தொடர்பாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்டமாக இதன் நிர்வாக இயக்குநராக இருந்த தேவநாதனை கைது செய்தார்கள். அது மட்டுமில்லாது உடனாக இயக்குநர்கள் மகிமைநாதன், குணசீலன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறாக 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதில் முக்கியமாக பார்க்கப்படும் தேவநாதன் அவரை காவலில் எடுத்து 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கும் பொழுது 3 கிலோ தங்கம், 33 கிலோ வெள்ளி, முக்கிய ஆவணங்கள் என்பது பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வாறாக வழக்குகள் என்பது பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நடத்தப்பட்டு வரும் நிலையில் 4வதாக இந்த நிதி நிறுவனத்தின் இயக்குநராக சுதீர் சங்கர் என்பவரை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் கைது. இவரிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த நிதி நிறுவன விவகாரம் தொடர்பாக 3000த்திற்கும் மேற்பட்ட புகார்கள் தற்போது வந்திருப்பதாகவும் 301 கோடி ரூபாய் அளவிற்கு புகார்கள் வந்தடைந்திருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த விவகாரத்தில் மேலும் பல இயக்குநர்களும் தொடர்புடைய நபர்களும் கைது செய்யப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மக்களிடமிருந்து வந்த பணம் அனைத்தையும் தற்போது எந்தெந்த இடத்தில் இருக்கிறது என்பது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.